வணக்கம். இணையத்தில் ட்ரெண்டாகும் இன்றைய செய்திகள், நொடி பொழுதில் ஏற்பட்ட அசம்பாவிதங்கள் என உள்ளூர் முதல் உலகம் வரை நடந்த முக்கிய நிகழ்வுகளை ஓரிரு வரிகளில் விறுவிறுப்பாக வழங்கும் மின்னல் செய்திகளை காணலாம். கன்னியாகுமரியில் 2026ஆம் ஆண்டின் முதல் சூரிய உதயத்தை ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் கண்டு மகிழ்ந்தனர். ஆண்டின் முதல் சூரிய உதயத்தை காண அதிகாலையிலேயே குவிந்த சுற்றுலா பயணிகள் சூரிய உதயத்தின் போது புகைப்படம் மற்றும் வீடியோ எடுத்து மகிழ்ந்தனர். பல்லாயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் கடற்கரையில் குவிந்ததால் நூற்றுக்கணக்கான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். சென்னை மெரினா மற்றும் பெசநகர் கடற்கரைகளில் திரண்ட ஆயிரக்கணக்கானோர் உற்சாகம் கரைபுரள புத்தாண்டை ஆரவாரத்துடன் வரவேற்றனர். இரவு 11 மணிக்கு பிறகு திடீரென பெய்த சாரல் மழையிலும் அனைவரும் நனைந்தபடியே புத்தாண்டை கொண்டாடினர். சென்னை டிஜிபி அலுவலகத்தில் பொதுமக்களுடன் காவல்துறை உயர் அதிகாரிகள் கேக் வெட்டி கொண்டாடினர். காமராஜர் சாலையில் ஒன்று கூடிய ஏராளமானோர் ஒருவருக்கொருவர் புத்தாண்டு வாழ்த்து கூறி புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். நாடு முழுவதும் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் கண்கவர் வான வேடிக்கைகளுடன் களை கட்டின. மராட்டிய மாநிலம் மும்பையில் உள்ள வணிக வளாகம், கேளிக்கை விடுதி மற்றும் பல்வேறு இடங்களில் கூடிய மக்கள் 2026 புத்தாண்டை உற்சாகத்துடன் கொண்டாடினர். கண்கவர் வான வேடிக்கையும் பொதுமக்களை பரவசத்தில் ஆழ்த்தியது. புனேவில் வண்ணவிதமான பலூன்களை பறக்கவிட்டு புத்தாண்டை நடனமாடி கொண்டாடினர். ஆண்டை கேரள மக்கள் மிகுந்த உற்சாகத்துடன் வரவேற்றனர். திருவனந்தபுரத்தில் வானவேடிக்கை மற்றும் இசை கச்சேரியுடன் புத்தாண்டு களை கட்டியது. ஆங்கில புத்தாண்டு பிறப்பை முன்னிட்டு அதிகாலையிலேயே ஆலயங்களில் மக்கள் திரண்டு வழிபாடு நடத்தினர். சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் நீண்ட வரிசையில் காத்திருந்த பக்தர்கள் தரிசனம் செய்தனர். இதேபோல நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியிலும் ஏராளமான பக்தர்கள் திரண்டு வழிபாடு நடத்தினர். 2026 புத்தாண்டை வரவேற்று வாரணாசியில் சிறப்பு ஆரத்தி நிகழ்ச்சி நடைபெற்றது. கங்கை நதிக்கரையில் தினமும் ஆரத்தி நிகழ்ச்சி நடைபெறுவது வழக்கம். புத்தாண்டை வரவேற்று கங்கை நதிக்கரை முழுவதும் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. புத்தாண்டை வரவேற்று 2026 வடிவத்தில் தீபம் ஏற்றப்பட்டிருந்தது. தீபங்களால் கங்கை நதிக்கரை முழுவதும் ஒளிர்ந்தது. புத்தாண்டை வரவேற்று தாராபுரம் கடைவீதியில் உள்ள பேக்கரி ஒன்றில் பல வகையான மீம்ஸ் கேக்குகள் விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ளன. விஜயின் ஜனநாயகன் திரைப்படத்தின் புகைப்படம் அச்சிடப்பட்ட கேக் மற்றும் நடிகர்கள் ரஜினி, கவுண்டமணி மீம்ஸ் கேக்குகள் மற்றும் ஸ்ட்ராபெரி, சாக்லேட், வெண்ணிலா கேக்குகள் விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ளன. மீம்ஸ் கேக்குகள் வாடிக்கையாளர்களிடம் வரவேற்பை பெற்றுள்ளன. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் நடிகை அஞ்சலி சாமி தரிசனம் செய்தார். வைகுண்ட துவாதசி சொர்க்கவாசல் வழியாக சாமி தரிசனம் செய்த அவர் பின்னர் வெளியே வந்தார். அப்போது நடிகை அஞ்சலியை பார்த்த ரசிகர்கள் அவருடன் போட்டி போட்டபடி செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். கும்பகோணத்தை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டம் அமைக்க கோரி கும்பகோணம் காந்தி பூங்கா முன் போராட்டக் குழுவினர் செல்போனை ஒளிரவிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதிய மாவட்ட கோரிக்கையை முன்னிறுத்தி போராட்டங்களில் ஈடுபட்டு வரும் போராட்டக் குழுவினர் கும்பகோணம் காந்தி பூங்கா முன் செல்போன்களை ஒளிரவிட்டு புது ஆண்டில் தங்களது கோரிக்கை நிறைவேறும் என்ற நம்பிக்கையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புத்தாண்டு கொண்டாட்டம் காரணமாக தலைநகர் டெல்லியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தலைநகரில் புத்தாண்டு கொண்டாட்டம் மாலையிலேயே தொற்றிக் கொண்டது. இதன் காரணமாக பல இடங்களில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. வாகனங்கள் ஊர்ந்து செல்லும் நிலை ஏற்பட்டது.
வெள்ளை மழை பொழிகிறது என காஷ்மீரில் திரும்பும் திசையெங்கும் வெள்ளை போர்வை போர்த்திக் கொண்டு பனிமலை ரம்யமாக காட்சியளிக்கிறது. புகழ்பெற்ற சுற்றுலா தலமான சோனாமார்கில் எங்கும் பனி படர்ந்து காணப்படுகிறது. பனிக்கட்டிகளை எரிந்தும் விளையாடியும் சுற்றுலா பயணிகள் மகிழ்கின்றனர். சென்னை ஈஞ்சம்பாக்கத்தில் உள்ள தேவி தண்டுத்துலுக்காத்தம்மன் கோயிலுக்கு தலைக்கவசம் அணிந்து சென்று கைவரிசை காட்டிய நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். செருப்பை கழற்றி வைத்து பயபக்தியுடன் கோயிலுக்கு சென்ற அந்த நபர் உண்டிகளை உடைத்து பணத்தை எடுத்துச் சென்றார். அம்மன் கோயில் சிசிடிவியை வைத்து விசாரணை நடத்திய நீலாங்கரை போலீசார் குரோம்பேட்டையைச் சேர்ந்த பழைய குற்றவாளி ஆனந்தராஜ் என்பவரை கைது செய்துள்ளனர். பொன்னேரி அருகே புளியந்தோப்பு பகுதியில் அமைந்துள்ள ஆனந்த விநாயகர் கோயிலில் உள்ள முருகன் சிலை கண் திறந்ததாக தகவல் பரவியதை அடுத்து முருகரை வழிபட ஏராளமான பொதுமக்கள் குவிந்தனர். இக்கோயிலின் குடமுழுக்கு கடந்த 8ஆம் தேதி நடைபெற்ற பின் மண்டல பூஜை நாள்தோறும் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கோயிலுக்கு சென்ற பக்தர்கள் முருகர் சிலையின் கண்கள் திறந்து இருந்ததாக கூறினர். இதனையடுத்து சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் கோயிலில் குவிந்து முருகரை வழிபட்டு வருகின்றனர். சிதம்பரத்தில் கவரிங் நகையை பைக்கில் ஒரு அட்டை பெட்டியில் வைத்துவிட்டு கடைக்கு சென்ற போது கண் இமைக்கும் நேரத்தில் அதை ஒருவர் திருடி சென்ற சிசிடிவி வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நகைகளை காணவில்லை என புகார் அளித்துவிட்டு மாயமான குமாரமங்கலம் கிராமத்தை சேர்ந்தவர் சவுந்தரராஜன் என்பவரை போலீசார் தேடி வருகின்றனர். கிடைக்கப்பெற்ற சிசிடிவி காட்சிகளை கொண்டு கவரின் நகைகளை திருடிய நபரை போலீசார் கைது செய்தனர். ஆங்கில புத்தாண்டு பிறந்ததை ஒட்டி திருவண்ணாமலையில் காவல்துறையினர் கேக் வெட்டி பொதுமக்களுக்கு வழங்கி உற்சாகமாக கொண்டாடினர். காவல்துறையினர் ஒருவருக்கொருவர் கேக் ஊட்டி அன்பை பரிமாறி புதிய ஆண்டை உற்சாகமாக வரவேற்று மகிழ்ந்தனர். கிரிவலம் சென்ற வெளிமாநில பக்தர்களும் ஆங்கில புத்தாண்டு கொண்டாட்டத்தில் தங்களை மகிழ்ச்சியுடன் இணைத்துக் கொண்டு காவல்துறையினருடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். கரூரில் நாம் தமிழர் கட்சியினர் அரசு பேருந்துகளுக்கு பதில் தனியார் பேருந்தில் ஸ்டிக்கர் ஒட்டியதால் சிரிப்படை எழுந்தது. தமிழக அரசு பேருந்துகளில் தமிழ்நாடு என்ற ஸ்டிக்கர் ஒட்ட வேண்டும் என நாம் தமிழர் கட்சியினர் தொடர் கோரிக்கைகளை முன்வைத்து வருகின்றனர். இந்நிலையில் கரூர் பழைய பேருந்து நிலையத்தில் நிறுத்தப்பட்டிருந்த அரசு பேருந்துகளில் ஸ்டிக்கர் ஒட்டும் போராட்டத்தில் அக்கட்சியினர் ஈடுபட்டனர். போலீசார் அவர்களை அழைத்துச் செல்ல முயன்றபோது தமிழ்நாடு ஸ்டிக்கரை தனியார் பேருந்தில் ஒட்டினர். விழுப்புரம் அருகே உள்ள அய்யனம்பாளையத்தில் அரசு பேருந்தை முந்தி செல்ல முயன்ற முட்டை வாகனம் கட்டுப்பாட்டு இழந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 2.5 லட்சம் மதிப்பிலான முட்டைகள் உடைந்து சேதமாகின. விழுப்புரம் செஞ்சி தேசிய நெடுஞ்சாலையில் எதிரே சென்ற அரசு பேருந்தை சரக்கு வாகனம் முந்த முயன்ற போது கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் ஓட்டுநர் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினார். கன்னியாகுமரியில் 2025ஆம் ஆண்டின் கடைசி சூரியன் மறைவை சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் பார்த்து ரசித்தனர். இந்த ஆண்டின் கடைசி சூரியன் மறையும் காட்சி குமரி கடல் பகுதியில் மேகமூட்டம் காரணமாக சரியாக தெரியவில்லை. சில இடங்களில் நன்றாக தெரிந்தது. ஆண்டின் கடைசி சூரியன் மறைவை பார்த்து ரசித்த சுற்றுலா பயணிகள் அதனை செல்போன்களில் படம் எடுத்து மகிழ்ந்தனர். செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.